வணக்கம். ரிலாக்ஸ் ரேடியோவிலிருந்து இரவுகளின் கானத்தில் தேன் சித்ததே ராகத்தில் நான் உங்கள் அஜய் கார்த்திக். இன்னைக்கு என்ன தொகுப்பு கொண்டு போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாலை பொழுதுல நம்மளோட இயற்கை சார்ந்த ஒரு பாடலா தான் இதை பார்க்க போறோம். இயற்கை சார்ந்தது மட்டும் இல்லாம நமக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு மன நிறைவான ஒரு பாடல் தான் இதை சொல்லலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவ்வளோ அழகா இதை நம்ம கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்த பாடல்கள் மூலியமா என்னென்ன நமக்கு சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு அதாவது நமக்கு வரக்கூடிய மழையில் இருந்தும் இல்ல நம்ம பார்க்கக்கூடிய பறவைகள், நமக்கு பார்க்கக்கூடிய அனைத்து இயற்கை காட்சிகளும் அவ்வளோ நமக்கு ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கு, நம்ம கிட்ட ஒரு மீனிங் சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ற மாதிரி தான் இந்த பாட்டுல இருக்கும். அது மட்டும் இல்லாம என்றென்றும் ஒரு அழகான ஒரு பாடலா இந்த பாட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துருங்க. பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. வானம் எனக்கொரு போதி மரம், நாடும் எனக்கது சேதி தரும். வானம் எனக்கொரு போதி மரம், நாடும் எனக்கது சேதி தரும். ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன், இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது.
வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் அது எனக்கு ஒரு செய்தி தரும். எவ்வளோ அற்புதமான ஒரு லைன் பார்த்தீங்களா? அதாவது இயற்கையில இருந்து நமக்கு அவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்குங்கிறது இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் நீங்க கேட்டாலே போதுங்க, எவ்வளோ ஒரு கவலையில இருந்தாலும் அவ்வளோ சூப்பரா கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாம எஸ்பி சாரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்திருக்குங்க. இது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு பாடலும் அதே மாதிரிதான் இருக்க போது. யாருன்னா மோகன் சாரும் அமலா மேமும் இருக்கிற மாதிரிதான். மோகன் சார் வந்து அவங்கள காதல் பண்றதுக்காக அவங்க கண்களை மட்டுமே பார்த்திருப்பாங்க. அவங்க திரையை நீக்கி பார்க்கணும், அதாவது அவங்க முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. முகத்தை பார்க்காமயே காதல் பண்ணியிருக்கிறது அந்த காலத்துல இருந்தே அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்லல, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது காதல் தொகுப்பா போறதுனால ஒரு குட்டி அட்வைஸோ இல்ல டிப்ஸோ சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆணுக்கோ இல்ல ஒரு பெண்ணுக்கோ இப்ப காதல் வருதுன்னா காதல் எப்படி மலரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினா வைக்கிறேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர்ஸை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நீங்க இன்பாக்ஸ்ல போடுங்க. என்னென்ன பாத்தீங்கன்னா, காதல் வந்து பசங்களுக்கு வந்து வர்றது அட்ராக்ஷன் மூலியமா வரும். ஒரு பொண்ணு அழகா இருக்கா அப்படிங்கிறதுக்காக வரும். சில பேர் மனசை பார்த்து லவ் பண்ணுவாங்க. சில பேர் இந்த பொண்ணோட கேரக்டர் சூப்பரா இருக்குங்க, குழந்தைத்தனமா இருக்குங்க அப்படிங்கறதுக்காக லவ் பண்ணுவாங்க. பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் போல்டா கொஞ்சம் ஜாலியா இருக்க மாதிரி ஒரு கேரக்டர்ல இருந்தா கண்டிப்பா பொண்ணுங்க அடிக்ட் ஆயிடுவாங்க. அது வெளிப்பாட்டு இது கம்மியாக தான் இருக்கும், பசங்க டக்குன்னு வெளிப்படுத்திடுவாங்க. ஓகே, இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். அதுக்குள்ள ஒரு பாட்டை கேட்டுருங்க. உண்மைத்தானே வானம் தேடுதே, வாவில்நிலா உண்மைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே, மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே, வாவில்நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவில்நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம், ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரந்தர வேண்டும், எனக்கு அது போதும் என்னை சேர எதிர்பார்த்து முன்னம் 7 ஜென்மம் ஏங்கினேன், வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே, மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உன்னை நான் தாங்க வேண்டும், இடையினில் ஆடும் உடையன நானும் இணை பிரியாமல் துணை வர வேண்டும், உனக்காக தினம் தூது போக
போக வேண்டினேன். வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன். வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. இந்த பாடல்ல எனக்கு பிடிச்ச வரி என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த முகம் பார்த்து நீயும் முடியாமல் நானும், அதாவது திரை போட்டு என்னை மறைப்பது ஏனோ, அதாவது அவங்க திரையை போட்டு மூடி இருக்கிறதுனால அவங்களோட அழகை என்னால் பார்க்க முடியல, என் காதலியோட முகத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லவ்லேயே இருந்துட்டு இருப்பாருன்னு சொல்லலாம். முகத்தை பார்க்காமே அவ்வளோ அழகான லவ்வை கொண்டு வந்திருப்பாங்க அந்த காலத்தில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கம்பேக்ல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சூப்பரான ஒரு லவ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தோம்ல, அதோட கம்பேக்காக சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் வெளிப்படத்தில் 2 பேரும் கொஞ்சம் தயக்கம் காட்டாங்கன்னு இருக்கலாம். ஓகே, காதல் பயப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகள் தானா சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு சந்தோஷத்துலையும் ஒரு திங்கிங்கோடையும் இருந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணதெல்லாம் இல்லைங்க, சும்மா ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயங்கள் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய காதல்கள் இப்போ லாக்டவுன் பீரியட்ல லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தூரத்துலேருந்து காதல் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம விக்ரம் சாரும் அதே மாதிரி தான் ஒரு பாட்டை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த பாட்டில் என்னன்னா, ஒரு பட்டாம்பூச்சியோட ஒரு பெண்ணோட மனசை ஒப்பிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி ஒரு உணர்வுகள் தான் பெண்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துருதுருவான உணர்வோடு இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை கேட்டு வந்துருங்க. உனையே திண்டித்தே ஏழை நீ
விழிகள் 100 கடிதம் போட்டும் பதில்கள் இல்லையே. விரகதாபம் மணலை மூட்டும் பருவம் சொல்லையே. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை சூப்பரான ஒரு பாட்டுங்க. அதாவது என்னன்னா, நெருங்கும் போது அகப்படாமல் ஓடிக்கொண்டே இருக்கா. அதாவது பெண்களும் அப்படித்தான், பசங்க நெருங்குறாங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு ஓடிட்டே இருப்பாங்க. ஏன்னா காதல் வந்து அவங்க கிட்ட பசங்க வெளிப்படுத்தி காட்டிடுவாங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஏன் பசங்களுக்கு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அப்படி சொல்லலைங்க. பொண்ணுங்களோட மனசு வந்து எப்படின்னா, தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. ஆனா வெளிப்படுத்திட்டாங்கன்னா அவங்களோட உணர்வுகள் வேற லெவலா இருக்கும். ஏமா நீ பொண்ணுங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றீங்க, பசங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்க யோசிக்கலாம். நான் 2 பேர்த்தோட காதலையும் ஒன்னாதாங்க சொல்வேன். ஏன்னா காதல்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது ஒரு அழகான ஒரு உலகம்னு சொல்லலாம். அந்த உலகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணணும். காதலியும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரப்போஸ் பண்ணணுங்க. ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணணும். எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க. லவ்னா சாதாரண நல்லா நினச்சிட்டு இருக்காங்க. தப்புங்க, அப்படி இருக்காது. லவ் பார்ட் ஆஃப் ஒன் லைஃப். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபுங்க. அதை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, கம்பேக். அந்த பாட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணோட மனசை வந்து அந்த பட்டாம்பூச்சியோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க பாதுகாப்புங்கிறத விட நம்ம மனசில் என்ன தோணுது, அதாவது ஒரு திங்கிங்காகவே தான் பொண்ணுங்க இருந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காதலை பற்றின அடுத்த ஸ்ட்ரிப்பிங்லையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கமலஹாசன் சாரோட ஒரு பாட்டு இருந்துட்டு பாருங்க. காப்பவன் கைதியால் நிற்கிறேன் வா. மூடல் என்பது காதலின் கௌரவம். 2 கண்களும் ஒன்றின் மேல் கோபம் கொள்வதா? ஆண்கள் எல்லாம் பொய்யின் வம்சம். கோபம் கூட
கண்களில் பார்க்கிறேன் வா. உன்னை பார்த்ததும் எந்த பெண்மைதான் கண் திறந்ததே. கண்ணே மேலும் காதல் பேசு. பார்வை பூவை நெஞ்சில் வீசு. ஓஹோ பொன்மானே கோபம் எங்கே? பொன்மானே கோபம் எங்கே? பூக்கள் மோதினால் காயம் நேருமா? தென்றல் கிள்ளினால் ரோஜா தாங்குமா? லா 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 கமலஹாசன் சாரும் ரேவதி மேமும் நடிச்ச அந்த படத்துல இருந்த ஒரு பாடல் பார்த்திருக்கோம். அதுல ஒரு அழகான ஒரு பொன்மான கோபம் ஏனோ, அதாவது தன்னோட காதலி கோபமா இருக்க தருணத்துல காதலன் சமாதானப்படுத்த என்னென்னலாம் பண்றாங்க, இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஊழல்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரிதான் இந்த காதல் தொகுப்பு எல்லாம் போயிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல ஒரு அழகான ஒரு காதல்கள் தாங்க போயிட்டு வந்திருக்கும். ஏன்னா தன்னுடைய அதாவது அவர் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்காமையே ஒரு காதல் பண்றது. ஏன்னா வீரனா இருப்பான், போர்க்களத்துல அவ்வளவு சிறப்பான ஒரு வீரர் இருப்பாரு. அவரை பத்தி அவங்கள பார்த்திருக்கவே மாட்டாங்க, ஆனா அவங்களோட கேரக்டர் பத்தி லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரிதாங்க இந்த காலத்து வரைக்கும் இன்றும் என்றும் அழியாத ஒரு சொத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குங்க, அந்த பாட்டை பார்த்துட்டு வந்துடலாம். படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் தலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாடு இதன் தரும் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். கைவீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல் இது கனியோ கவியோ அமுதோ சிலையழகோ பாடிடும் சந்தம் உன்னாவினில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் நினைவும் உனையே தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இடம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம்.
செவ்வாழையின் தங்கை என்னை ஒரு நாள் பல நாள் தொடர்ந்தால் அது புதுமை. இனி வருவாய் தருவாய் மலர்வாய் என்னை உயிராய் உறவாய் தொடர்வாய். இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோடு இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம். கார்த்திக் சாரோட ஒரு பாட்டு சூப்பரா இருந்துச்சு. காதல் கவிதைகள் படித்திடும் நேரம், அவ்வளோ சூப்பரான கவிதைகளை தான் நம்ம படிச்சிருப்போம்னு சொல்றேன் இந்த பாட்டுல. ஏன்னா தன்னோட காதல் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தருணத்துல காதலி அப்போ அந்த லவ் சொல்றப்ப அவங்களுக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷத்தை வார்த்தையால சொல்லிட முடியாதுங்க. அதான் பாட்டாவே பாடி முடிச்சிட்டாங்களே நம்ம சார் எல்லாமே. அது மட்டும் இல்லாம காதல் பயப்பட்டதுமே ரொம்ப அவங்க கூட நடக்கக்கூடிய ஒரு சண்டைகளா இருக்கட்டும், அவங்க விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்களா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச செய்யக்கூடிய ஒரு செயல்களா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்திருக்கும்னு சொல்லலாம். காதல்னாலே ஒரு அற்புதமான உலகம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த காதல் பயப்பட்டவங்களுக்கான ஏற்படக்கூடிய உணர்வுகளை பத்தியும் இப்ப நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். அடுத்த பாட்டும் அதே தான். ஒரு பெண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிடுச்சுன்னா அவங்க எப்படியெல்லாம் அவங்க மேல பைத்தியமா இருக்காங்க, அவங்க பண்ண ஒவ்வொரு செயலையுமே திருப்பி செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க பிடிச்ச விஷயத்த நமக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரி ஒரு செயலை தான் அவங்க மனம் சார்ந்து, அதாவது அவங்களுக்கே அறியாம அவங்க மேல வச்சிருக்க லவ் ஒரு சில இடத்துல வெளிப்பட்டுரும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே காதல் வைப்பட்டோம். ஏன்னா ஒருதலை காதல்கள்னா எப்படின்னா அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, ஆனால் நாங்கள் லவ் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதில் ஒருதலை காதலில் மேக்ஸிமம் பசங்க அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காதல் ஒன் சைட் காதல்ங்கிறது ரொம்ப அழகான ஒரு உணர்வு. ஏன்னா அவங்க நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்கள நினைக்காம நம்மளால் இருக்கவே முடியாதுங்க, அப்படிதான் இருக்கும். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் சரி, ஆனால் அவங்கள ஒன் டே பார்க்கலனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். கம்பேக் அந்த ஒரு சூப்பரான பாட்டு வந்திருக்கு.
இப்போ வரைக்கும் காதல் வந்து 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்த ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து அப்படி ஒரு உணர்வான பாடல் தான் சொல்லலாம். ஏன்னா ரேவதி மேமோட ஒரு உணர்வு தூண்டக்கூடிய ஒரு பாடல்னு சொல்லலாம். என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே தன்னோட கணவனை இழந்தா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வழிகளை பத்தியும், அந்த வழிகளை வெளிப்படுத்தாம தன்னுடைய அப்பாவுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில நிறைய தியாகங்களையும் இந்த பாட்டுல ரொம்ப உன்னிப்பா சொல்லியிருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த பாடல்கள் வரிகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ உன்னிப்பா கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு அழுகை வந்துடும் சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாடக்கூடிய தன்னுடைய அப்பா வந்து கடைசி ஆசையா கேட்கக்கூடிய ஒரு பாடல் தன்னுடைய சலங்கு ஒளி, அதாவது அவங்களுக்கு நடனம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த நடனத்தின் மூலியமா அவங்களோட அந்த சின்ன வயசுலயே எனக்கு இவ்வளோ பெரிய சோகங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற பத்தி எல்லாம் அதை சொல்லியிருப்பாங்க.
அழகு மலர் ஆட இந்த பாட்டை பிடிக்காத ஒருத்தர் இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா சின்ன வயசுலயே தன்னோட கணவனை இழந்து, அந்த சின்ன வயசுல அந்த கணவனை இழந்தது வெளியே அப்பா கிட்ட அந்த கஷ்டத்தை சொல்ல முடியாம அந்த பாடல் மூலியமா அவங்க அவ்வளவுதான் சொல்லியிருந்திருப்பாங்க. என்னோட சலங்கை ஒலியை கேட்டாலும் அது சொல்லும் என்னோட கஷ்டத்தை பத்தி, அதை பத்தி நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாடல்கள்ல நிறைய வரிகள் ரொம்ப உன்னிப்பான அர்த்தத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆகாயம் இல்லாமலே ஒரு நிலவு தரை மீது தள்ளாடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய அர்த்தங்கள் புரிஞ்சிருக்க மாதிரி ஒரு சொற்கள் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தாளங்கள் இல்லாமலே ஒரு இசை தனியாக தள்ளாடுது, அதாவது ஒரு துணை இல்லாமலே என்னோட வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு, இது எப்படி போய் எங்க முடியுமோ அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட தான் அவங்களோட வாழ்க்கை இருக்குங்கிறத, அவங்களோட வாழ்க்கையின் கஷ்டத்தை இந்த பாடல் மூலியமா சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பாடல்களும் எல்லா காதல்களுமே ரொம்ப அற்புதமான இந்த இரவுல நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ் ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பட்டன் சப்ஸ்கிரைபை யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.